சொல்றாருன்னா, யுத்தங்கள் இனி இல்லாதபடிக்கு சுகமா இஸ்ரவேலின் மக்களை படுத்து கொண்டிருக்க கர்த்தர் பண்ண போறார். அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய சரீரத்துல இந்த மார்ச் மாசத்துல ஒரு மாதிரி யுத்தத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. யுத்தம்னா என்ன நடக்க போகுதுன்ற பயம், ஐயோ நான் இன்னும் எத்தனை நாள் வாழ்க்கை வாழ போறேன்ற கேள்வி, ஐயோ எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஐயோ ஏன் என் மகளுக்கு இன்னும் நன்மை நடக்கல, ஐயோ ஏன் எங்க குடும்பம் இப்படி இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி யுத்தத்தை போலவே வீட்டுக்குள்ள வாக்குவாதமா, யுத்தம் மாதிரியே உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதானம் இல்லாம, யுத்தம் மாதிரி உங்க குடும்பத்துல அப்படியே ஒரு போர்க்களமா, ஒரு எரிச்சலோட, ஒரு வேதனையோட, ஒரு பயத்தோட இருந்தீங்கல்ல, அந்த யுத்தம் உங்க வீட்டுக்குள்ள இந்த மார்ச் மாசம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ண போறாரு பிரதர்.